ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி பலகாரத்தில் ரிப்பன் பக்கோடா தாங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப குயிக்காக அதை பண்ணி முடிச்சிடலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் இந்த எடுத்திருக்க பவுல் அளவில் தாங்க எல்லாமே அளவுமே எடுத்திருக்கேன். அந்த பவுலில் 2 பவுல் நிறையா பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், மாவு நல்லா நைஸாக இருக்கணுங்க, குறுனது இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணும் மாவு. இப்போ பொரிகடலையை மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்க பவுல்லே அதில் 1/2 கப்பு இதில் சேர்த்துக்குவோம். நல்லா பொடி பண்ணிவிட்டு 1/2 கப்பு சேருங்க. 1/2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 கப்பு பச்சரிசி மாவு, 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அது ஒன்றும் இல்லைங்க, மிளகாயை மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று விட்டோம்னா கொஞ்சம் குறகுறப்பாக கிடைக்கும், அதுதாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கையில் நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம எல்லா மாவுமே நல்லா பைண்டாகி வரணும், அதனால் நல்லாவே கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்குவோம். சப்பாத்தி மாவு பதம் தாங்க இதில். ரொம்ப தனியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாகவே பிசைஞ்சுக்கோங்க. நம்ம முறுக்குக்கு பிசைஞ்சோம் இல்லையா, அந்த மாதிரி தான். பாருங்கள், எல்லாமே நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ நான் இடியாப்ப கொள்ளையில் இந்த மாதிரி 2 ஹோல் இருக்க மாதிரி இந்த தட்டை எடுத்திருக்கேன். இதை நான் உள்ளே செட் பண்ணிவிட்டு எண்ணெயை உள்ளே நல்லா தடவி விட்டுடலாம். அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். குழலில் எல்லா மாவையும் எடுத்து உள்ளே வச்சு மூடி வச்சு நல்லா மூடிக்கலாம். அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதும் இது மாதிரி பிழிஞ்சு விட்டு எடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுகுதுன்னு. எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். அப்படியே சிம்மில் வச்சு பொரிக்கும் போது கலர் மாறாமல் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கொத்தளவு கருவேப்பிலையை இதோடு சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக வேகட்டும். இதோடையும் 4 பூண்டுமே தட்டி போட்டுக்கலாம். நான் சேர்க்கலை, வெறும் கருவேப்பிலை மட்டும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தாங்க, வேணாம்னா இதையும் விட்டுருங்க. பொரிச்சு எடுத்து நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க ரிப்பன் பக்கோடாவில் மேலாக தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இதை மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.